அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த ஒருவரை பற்றி நான் பேச போகிறேன். அவர்தான் என் அம்மா. என் அம்மா என் வீரர். ஒவ்வொரு காலையிலும் என் அம்மா எழுந்து எனக்கு உணவு தயார் செய்து கொடுப்பார். அவர் சோர்வாக இருந்தாலும் நான் பள்ளிக்கு உற்சாகமாக போவதற்காக என் அம்மா ஒரு அழகான சிரிப்பை அழைப்பார். அந்த அழகான சிரிப்பு என் நாளை அப்படியே அழகாக்கிவிடும். அது மட்டுமின்றி நான் காய்ச்சலாக இருந்தாலும் என் அம்மா என் அருகில் வந்து சூடான உணவை கொடுப்பார். அவர் எப்பொழுதும் கவலைப்படாத செல்லம், நான் உனக்கு இருக்கேன். அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு பாசமாகவோ பாதுகாப்பாகவோ உணரும். அது மட்டுமின்றி என் அம்மா எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது என்ன என்றால், நல்ல மாணவராக திகழ வேண்டும், எது எடுத்தாலும் பொறுமையாக கவனிக்க வேண்டும், மற்றவர்கள் மரியாதை செலுத்த வேண்டும் என்று. நான் தப்பு செய்து விட்டேன் என்றால் என் அம்மா என்னை திட்டவே மாட்டார். அதுக்கு பதிலாக எப்படி அந்த தவறை சரியாக திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தருவார். எனக்கு ஒரு ஆசை. ஒரு காலத்தில் நான் என் அம்மாவை போல் சிறப்பு நட்சத்திரமாக திகழ வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். என் அம்மா என்னை எப்பொழுதும் பாராட்டி கொண்டே இருப்பார். நான் எது செய்தாலோ, வரைந்தாலோ, பாடினாலோ, போட்டியில் பங்கு கொண்டாலோ என் அம்மா உன்னால் முடியும், முயற்சி செய் என்று ஊக்கம் கொடுப்பார். எனக்கு என் அம்மா ஒரு பிரகாச நட்சத்திரம். என் அம்மா என் வாழ்க்கையில் பாசத்தாலோ நேசத்தாலோ என்னை ஒளிரச் செய்கிறார். நன்றி அம்மா, உங்கள் சேவைகளுக்கு. நான் என் அம்மாவை எப்பொழுதும் நேசித்துக் கொண்டே இருக்கிறேன். நன்றி.